ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுவழி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அபிக்கு நல்லாவே தெரியும் சுடர் தான் எப்படியுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் அவங்க என்ன வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் அவங்க வரைஞ்சிருந்து அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சுடர் கொடுக்கும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க நம்ம அபி. வெற்றி அதுக்கு மேலே எமோஷ்னல் ஆகிட்டாரு. அபியோட வழியை ரொம்ப அழகாக வெற்றிக்கு புரிகிற மாதிரி சுடர் சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் மரியாதை செலுத்தி நம்ம சுடருக்கு வந்து ப்ரைஸு மெடல் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. பயங்கர சந்தோஷம் அபிக்கெல்லாம். அவங்க அப்பாவை கூப்பிடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டாஃப் ஒருத்தவங்க சொல்லும்போது அவங்க அப்பா வரலை அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெற்றி அப்படியே உடஞ்சி போயிடுறாரு. நம்ம மட்டும் அபிக்கு நல்ல புருஷனாக இருந்திருந்தோம், இல்லை அபியை நம்ம சந்தேகப்பட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல அவளை தள்ளாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். நமக்குன்னு அபி இருந்திருப்பா, அபி கூடவே குழந்தையும் இருந்திருப்பா, ஏன் இந்நேரம் இன்னொரு குழந்தை கூட நமக்கு பிறந்திருக்கும். சந்தோஷமான ஒரு குடும்பத்தில் நம்ம அதாவது 4 நாள் கர்ணாவோட ஃபேமிலியெல்லாம் வெளியில் போயிருந்ததுனால போயிட்டு சரளாவோட வீட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அழகான ஒரு ஃபேமிலி நம்ம வெற்றிக்கு கிடச்சிருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் யோசித்து ரொம்ப நொறுங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறம் சுடரை பாராட்டி அங்கே இருக்கிற ப்ரைஸ் கொடுத்த அந்த சார் வந்து பேசுகிறாரு. பேசிட்டு உனக்கு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குமா, நீ நல்ல கலர் ட்ராயிங் பண்ணுற, உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் இது, எல்லாருக்கும் இந்த கலை வந்துடாது. இங்கே வந்த அத்தனை பேரில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப டாப்பர் அப்படின்னு சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்காக மற்றவங்கெல்லாம் சரியாக வரையலை அப்படின்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் காம்படிஷன். ஒருத்தவங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும். இந்த முறை இந்த பாப்பா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகள் எங்கே கிடைச்சாலோ அதை தவற விடாமல் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஜெயிக்கணும். இந்த ஃபீல்டை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம ப்ரைஸ் வாங்கலை ஜெயிக்கலை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு திறமை இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இருக்கிறதுல பெஸ்ட் எது அப்படின்னு தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம். மற்றபடி எல்லாருமே ரொம்ப சூப்பராக வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஆறுதல் பரிசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம அபி வந்து சுடரை கூப்பிட்டுட்டு வெளியே கிளம்பலான்னு போகும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே, அதாவது மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் வந்து நம்ம சுடர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த சின்ன வயசில் உனக்கு எவ்வளோ அழகான மனசு, உண்மையிலே இதெல்லாம் நீ யோசிக்கிற அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு வலியையும் வேதனையையும் அனுபவிச்சிருக்கிறத நீ பார்த்துருக்கலாம், இல்லாட்டினா இனி இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அதையே மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ அழகாக வரைஞ்சி அசத்திரியம்மா, உண்மையிலே உன்னை பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், அவங்க ரொம்ப பெருமையாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது வெற்றிக்கும் அபிக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சுடரோட ட்ராயிங் ஸ்கில்ல அவங்க சின்ன வயசுலேருந்தே அபி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க நல்லா வரைவாங்கன்னு அபிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வெற்றிக்கு தெரியாதுல்ல, ஓரளவுக்கு வரைவாங்க அப்படின்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாமல் ஒரு தீமில் அந்த இமேஜை வரைஞ்சி அவங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அவ்வளோ போல்டாக ஸ்டேஜ் ஃபியர் கூட இல்லாமல் ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னா, அதுவும் அது நம்ம குழந்தை அப்படின்னும் போது வெற்றிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போது இவங்க 3 பேரும் வெளியே போகிறாங்க. நம்ம வெற்றி வந்து ஸ்டேஜ்லேயும் வந்து அந்த ப்ரைஸ் வாங்கும்போது இல்லை, அதே மாதிரி நம்ம அபி கூட இருக்கும்போதுமே அவங்க அப்பா வரலை அப்படின்னு அவரை கண்ணால் பார்த்து சொல்லிட்டாங்க. அதனால் அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. ஆனால் சுடருக்கு தோணுது அவங்களுக்கு ஏன் வெற்றிக்கிட்ட அந்த மெடலை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல. பக்கத்தில் போய் நின்று கேப்டன் ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அபியுமே அதில் சுடர் செஞ்சதில் கோச்சிக்கிறது இல்லை. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி வெளியூரில் காம்படிஷன் நடக்குது அப்படிங்கிறதுனால வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு நல்லா தெரியும் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா வரைவேன் அப்படின்னு. ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்துட்டேன் அப்படின்னா அது தத்ரூபமாக வரைஞ்சிருவேன் அப்படின்னு. அந்த ஸ்கில் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. என் அம்மா எல்லாத்துலேயுமே நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க. ஒருவேளை அதனால நான் டேலண்ட்டாக இருக்கேன் நான் கூட தெரியல. ஆனால் இப்போது இந்த ப்ரைஸ் நான் வாங்கினது காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிரா நீ கஷ்டப்பட்டு வரைஞ்சி, அதுவும் எவ்வளோ அழகான ஒரு கான்செப்டை உன் அம்மாவோட உனக்கும் உன் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை, நீயும் அம்மாவும் ஜெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நீ உன் அம்மாவை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அந்த ஒரு படத்தை வச்சு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டேன். அவங்களுக்கெல்லாம் வேணா தெரியாது நீ உன் வாழ்க்கையில் நடந்ததை தான் அங்கே படமாக வரைஞ்ச அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரியும்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுடர், உண்மையிலே என்னால் எதுவுமே
எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேப்டன்? எங்கள் அம்முவை யாரோ பழியை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, அதனால நானும் அம்மாவும் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் அம்மா எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. பட் இப்போ அதை பற்றி நான் பேசுறதுக்காக வரல. நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் என் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்க. இவ்வளவு தூரம் நாங்கள் வர்றதுக்கு நீங்களே கூட வந்து துணையாக இருந்தீங்க, எவ்வளோ என்கரேஜ் பண்ணீங்க. அதுக்காக இந்த மெடல் உங்களுக்கு தான் சேரணும் அப்படின்னு சுடர் அதை வெற்றியோட கழுத்தில் போடும்போது வெற்றி அப்படி பூரிச்சு போயிடுறாரு. இந்த ப்ரைஸ் வந்து சுடர் உங்களுக்கு தான் கேப்டன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ப்ரைஸ் உங்களுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வெற்றியை கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது, அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் வெற்றிக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் நினச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த பாசத்துக்காகவும் ஒரு அரவணைப்புக்காகவும் ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அவர். அந்த மாதிரி ஒரு மனுஷனை கர்ணா எப்படியெல்லாம் ஏமாற்றி அபியையும் அவர்கிட்ட இருந்து பிரித்து சுடர் கூட நான் தான் அப்பான்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான வாழ்க்கையை வெற்றி வாழ்றாருன்னா அதுக்கு கர்ணா மட்டும்தான் காரணம். அது அபிக்கு நல்லாவே தெரியும். அபி சொன்னாலுமே கர்ணாவை பற்றி சொன்னால் மட்டும் வெற்றி ஒத்துக்கவே மாட்டார். கர்ணா மேலே கண்மூடித்தனமாக அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு வெற்றி. அதுதான் இங்கே பிரச்சனையும் கூட. இப்போ சுடர் அந்த மெடலை வெற்றியோட கழுத்தில் போட்டதுனால அவர் சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிக்கிறாரு சுடரை. அபி அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க அந்த காட்சியை பார்க்கும்போது. ஏன்னா வெற்றியோட வாழ்க்கையில் யாருமே இருந்ததில்லை. அபிக்காவது அவங்க அப்பா, பாசமான அண்ணன், அண்ணின்னு எவ்வளோ பேர் இருந்தாங்க. அந்த குடும்பம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. வெற்றி வந்ததுனால தான் அதெல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னு அபி நினைக்கிறாங்க. ஆனால் அபியை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி வெற்றியோட வாழ்க்கையில் ரொம்ப அழகான ஒரு பூ பூக்கிற தருணத்தில் கர்ணன் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டாரு அப்படின்னு அபி அதை யோசிச்சு உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிற மாதிரி வருத்தமும் படுறாங்க. பிளஸ் அவருக்காக ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க. இப்போது கர்ணா கிட்ட இருந்து வெற்றிக்கு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது கர்ணா தான் கால் பண்ணுறாருன்னு தெரிஞ்சதும் அபியை ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக போயிட்டு பேசணும்னு கிளம்புறாரு. அதானே, ஏன் முன்னாடியாவது உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதாவது, எப்படியும் உனக்கும் அவனுக்கும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இந்த விஷயத்தில் என்கிட்ட ஏதாவது தடையும் உங்களுக்கு கிடைக்குமான்னு தான் பார்க்குவீங்க. நான் எப்படியாவது தப்பு பண்ணலைன்னு வெளியே வந்துடுவேணுங்கிறது தான் உங்கள் பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரிலாம் அபி மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெற்றி வந்து கர்ணா கிட்ட சுடர் முன்னாடியோ அபி முன்னாடியோ பேசினா தேவையில்லாத பிரச்சனை, ப்ளஸ் அவங்ககிட்ட பர்சனலாக நிறைய பேசுவோம், அதெல்லாம் இவங்களுக்கு ஏன் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் தனியாக போய் பேசினாங்க. முக்கியமாக கர்ணா மேலே அபி கோவமாக இருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் அவங்களோட மூடை ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனாலையும் தான் தனியாக போய் பேசுகிறது அவர் மைண்டில் இருக்குது. இப்போ தனியாக போய் பேசும்போது வெற்றி எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. கர்ணா நான் இங்கே கோயம்புத்தூர் வரை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கோயம்புத்தூர் தான் போயிருக்க, அதுவும் சுடரோட டிராயிங் காம்படிஷனுக்காக போயிருக்கேன்னு எனக்கு தெரியும். நம்ம கார் எதுவும் எடுத்துகிட்டு போகாமல் எதுக்காக கேப் புக் பண்ணி போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை கர்ணா, சுடரோட அம்மா அவங்க எல்லாம் வந்து உன்னோட காரை எடுத்துகிட்டு வரதில் விரும்பலை, அதனால தான் அப்படின்னு. ஏன் எதனால் அப்படின்னு அட்வான்டேஜ் எடுக்கிறோமோன்னு தோணியிருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிடா நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன், அதான் மீட் பண்ணலாமேன்னு அப்படின்றாங்க. என் கூட அபியும் சுடரும் இருக்கிறத பார்த்தா சுடர் யாருன்னு கர்ணாவுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சு, இல்லை கர்ணா நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்றாங்க. என்ன கார்லேருந்து இறங்கி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கர்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கர்ணா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல், நாங்கள் வெளியில் வந்துட்டோம், அதாவது கோயம்புத்தூர் சிட்டியெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நான் வரணும்னா எப்படியும் இங்கேருந்து 2 hours ஆகும், சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு கர்ணா அப்படின்னு கேட்குறாங்க. மாணிக்கம் கோயம்புத்தூரில் இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிது, அவனை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்க ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு கோயம்புத்தூர் வந்தேன். ஆனால் அவனை பிடிக்க முடியல, அதான் திரும்பி கிளம்பலாம் அப்படின்ட்டு. எனக்கு இவங்க கூட இருக்கிறத விட உன் கூட இருந்தால் சேஃபாக இருக்குமோன்னு தோணுச்சு, அதான் உன் கூடவே வந்துடலாமான்னு நினச்சேன். நீ அவ்வளோ தூரம் போயிட்ட, என்ன பண்ணுறது, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரி கர்ணா, நான் ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணேன், நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. நம்ம ஏன் எப்போவுமே கர்ணாவுக்கு நிழலாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் அபியும் சுடரும் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள அதாவது சுடரும் அபியும் அம்மா பொண்ணுங்கிற விஷயம் கர்ணாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்ணாவுக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு நம்ம யோசிக்கிறோமா? இந்த இடத்துல நம்ம ஏன் இப்படி பதில் சொன்னோம்? வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், வேறு எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அப்படியே தூக்கி போட்டுட்டு, அதுவும் அபி விஷயம்னா அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்ம கர்ணாவுக்காக தானே போயிருக்கணும். இப்போ எப்படி நம்ம வர முடியாதுன்னு சொல்லிட்டோம்? அவன் சேஃபாக ஃபீல் பண்ணுறதுக்காக பயப்படுறான், நம்ம கூட இருந்தால் சேஃபாக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்புறம் ஏன் நம்ம இப்படி பதில் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு திரும்பி பார்த்தா சுடர்
ஜாலியாக அபிகிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அப்படியே மனசு நெகிழ்ச்சி ஆயிடுறாரு அவர். இப்போது 3 பேருமா சேர்ந்து ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு வெற்றி யோசிக்கிறாரு. கர்ணாவுக்கு மறுபடியும் கால் பண்ணி, கர்ணா ஏதாவது எமர்ஜென்சினா தயங்காமல் எனக்கு கால் பண்ணு, நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வெற்றி, அதான் சொல்லிட்டல்ல பார்த்துக்கலாம், நீ அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. யார் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கர்ணா கவனிக்கல, நோட் பண்ணலை அப்படிங்கிறது தான். சுடரோட அம்மா அபியா தான் இருப்பாங்க அப்படின்னு கர்ணா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. சண்முகத்தோட பொண்ணு தான் சுடர் அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும், அதாவது நம்ம அபியும் வெற்றியும் ஒருத்தர் பயங்கரமாக முறைச்சிக்கிறாங்க. கல் நெஞ்சக்காரி, நான் அங்கே தான் இருக்கேன், அப்பா கூட வரலன்னு எவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டா. அது சரி, நான் தான் அப்பான்னு சொல்லியிருந்தா இந்நேரம் சுடர் என்ன முகத்திலேயே துப்பி வெளியே அனுப்பியிருப்பா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கிறாரு. இப்போது நம்ம 3 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோமா, இங்கே வந்த ஞாபகார்த்தமா அப்படின்னு. ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், வேணா நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு ஃபோட்டோ தானே, வாங்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வெற்றி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆனால் அபி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி மறுபடியும் நம்ம எங்கேயாவது வெளியில் வரவா போகிறோம், நம்ம 3 பேரும் ஒன்றா வந்திருக்கோம், சுடர் கூட எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசையாக இருக்குது, சுடரோட அம்மா நீங்கள், நம்ம 3 பேரும் ஒன்றா ஃபோட்டோ எடுக்கிறதுல என்ன இருக்குது, எதுவும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்கல நம்ம ஃபோனில் தானே எடுக்கிறோம், நீங்கள் வேணால் உங்கள் ஃபோன்லேயே எடுத்து கூட எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோன்லையா அப்படின்னு காமிக்கிறாங்க. ஓ நீங்கள் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கீங்கல்ல, பரவாயில்ல நான் என் ஃபோனில் எடுத்துக்கிறேன் ப்ளீஸுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு. சுடருக்கு ஒரு மாதிரி பாவமாக இருக்குது வெற்றியை பார்க்குறதுக்கு. அம்மோ ஒரு ஃபோட்டோ தானே அம்மோ, ப்ளீஸ் அம்மோ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சுடர் வேண்டாம், நீ வேணும்னா அவர் கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாடா நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை காமிக்க சொல்கிறாங்க சுடர். அதை பார்க்குறாங்க, அழகாக இருக்குல்ல அம்மோ, இதில் நீங்களும் ஒரு தான் நல்லா இருக்கும்னு. இங்கே பாரு அவரோட ஃபோனில் நான் எதுக்கு, நீ ஆச்சு பரவாயில்ல கேப்டன் அவர் கூட ஜாலியாக பேசி சிரிக்கிறேன், நான் எதுக்கு அவரோட ஃபோனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அபி கேட்கவும் சுடருக்கு புரியல. ப்ளஸ் ஓகேன்னு அமைதியாகவும் ஆயிடுறாங்க. அதுக்கு மேலே எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் கிளம்பிடுறாங்க. கிளம்பும்போது சுடருக்கு வெற்றியோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு தோணுது. அதாவது அபி வெற்றி சுடர் 3 பேரும் ஒரே ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அவங்க வரையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபோட்டோ தான் எடுத்துக்க முடியல, வரையலாமே, நம்ம வரைஞ்சி கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்ததை யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபியையும் வெற்றி கூட இருக்கிற மாதிரி அபி வெற்றி அப்புறம் சுடர் 3 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை அவங்க வரைய ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு பூரா தூங்காமல் வந்தது, ஃபுல் டே அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்துட்டாங்க. அதனால ட்ராவலில் 2 பேரும் தூங்கிடுறாங்க, சுடரையும் தூங்க சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் சுடர் அவங்களுக்கே தெரியாமல் அந்த படத்தை வரைஞ்சி, அதாவது அபிக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்க அப்படின்ட்டு வரைஞ்ச அந்த பேப்பரை வெற்றியோட பேக்கெட்டில் வச்சு விட்டுடுறாங்க சுடர். வெற்றிக்கும் தெரியாது அப்படி ஒரு பேப்பர் அவங்க பேக்கெட்டில் இருக்கிறது. இப்போ கர்ணா கிட்டேருந்து ஃபோன் வருது, யாரோ எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது வெற்றி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இறங்கி இரு, அவங்கள அனுப்பி விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கர்ணா அப்படின்ட்டு சுடர் கூட இருக்கலான்னு நினச்சோம், இருந்தாலும் கர்ணாவோட உயிருக்கு ஆபத்துன்னு போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் இங்கே இறங்கிக்கிறேன், நீங்கள் பத்திரமா ரீச் ஆகிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ட்ரெயின்லேயே வந்து போயிருந்திருப்போம், இப்போ எந்த தைரியத்தில் காரில் தனியாக அனுப்புறீங்க அப்படின்னு. இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பத்திரமா ரீச் ஆகிடுவீங்க, நீங்கள் பத்திரமா போங்க, எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், என் நம்பர் தான் இருக்குல்ல, ஓகே சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கிக்கிறாரு. என்னாச்சு, ஏன் திடீர்னு இறங்குறீங்க அப்படின்னு நம்ம சுடர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, நான் உனக்கு ஃபோனில் சொல்கிறேன், இல்லாட்டினா நேரில் வந்து பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கர்ணாவோட கார் வருது. கர்ணாவோட காரில் வெற்றி ஏறிக்கிறாரு. யார் உங்களை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியலடா, யாருன்னு தெரியல, நல்ல கருப்பு காரு, இதோ அந்த கொஞ்சம் முன்னாடி இருக்கிற சிக்னல் கிட்ட தான் அந்த காரு கட்டாயி போச்சு, ஆனால் வேற ஏதாவது ரூட்டில் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது வெற்றி, அதான் நான் உன்னை கூட கூப்பிட்டேன், அவங்க சேஃப் தானே, பத்திரமா அனுப்பி விட்டுருக்கல அப்படின்னு. நமக்கு தெரிஞ்ச கேபில் தான் புக் பண்ணியிருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பத்திரமா ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வெற்றி, எதுவும் தப்பு இல்லைல்ல, ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களா அவங்க அப்படின்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு வெற்றியுமே. இப்போது பத்திரமா ஒரு வழியாக அவங்களும் ரீச் ஆகிடுறாங்க. வெற்றி கர்ணா இவங்களுமே வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன கர்ணா, யாரோ எதுக்கோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இல்லை வேகமாக ஏதாவது எமர்ஜென்சி வேலையாக போயிட்டு இருந்திருப்பாங்க, உன்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன், நீ ஏன் நம்ம ஊரில் மட்டும்தான் ரவுடிஸாக இருக்குமா, இங்கெல்லாம் இருக்காதா என்ன அப்படின்றாங்க. அதுவும் சரிதான், ஏதோ பயமாக இருந்துச்சு, மாணிக்கத்தோட ஆளுங்களா இருப்பாங்களோன்னு கூட கொஞ்சம் பயமாக இருந்துச்சு வெற்றி அப்படின்றாங்க. அன்றைக்கி அவன் கடப்பாரியால் குத்த வந்தான், அவன் என்ன பண்ணுறதுக்கும் துணிஞ்சிருவான், என்கிட்ட வாங்கின அமௌண்ட் அவ்வளோ, அந்த பணத்தை வச்சு அவன் புதுசாக வெப்பனே ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீ வேற என்ன கர்ணா இந்த நேரத்தில் காமெடி பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி
மாதிரி வெற்றி கலாய்க்கிறாரு. உனக்கு தெரியல மாணிக்கத்தை பற்றி, அவங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை பற்றி உனக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நீயும் அபியும் ஒன்று சேர்ந்துருவீங்க, அப்புறம் எனக்கு சங்கு உத வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு நம்ம வெற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட போய் காரு நிறுத்திட்டு உள்ளே போகும்போது அவர் எந்திரிக்கிறாரு. நம்ம வெற்றி எந்திரிக்கிறாரு. பேக்கெட்லேருந்து அந்த பேப்பர் விழுது. அந்த பேப்பரில் இருக்கிறத எடுத்து ஓப்பன் பண்ணி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதில் அபி, சுடர், வெற்றி 3 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான அந்த டிராயிங் இருக்குது. என்ன இது அபி மாதிரி இருக்குது, வெற்றி அந்த பாப்பா சுடர் தானே இது என்ன இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது, சுடர் ஓகே வெற்றி ஓகே, அது என்ன கூட அபி இருக்கிறது, யார் இது வரைஞ்சிருப்பாங்க, ஒருவேளை அந்த பொண்ணு வரைஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கர்ணா யோசிக்கிறாரு. அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு, சுடருக்கும் அபிக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக நம்ம வெற்றியும் சுடரும் கோயம்புத்தூர் போன இடத்துல அபி கூட இருக்கிற மாதிரி இந்த படம் வரைஞ்சிருக்கா சுடர், அப்போ சுடருக்கு அபியை தெரியுமா, அபியும் சுடருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க சிந்தனைகளில் நம்ம கர்ணா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அப்படி உண்மையாகவே அவர் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா கூட அது வெற்றிக்கு சாதகமானது தான். டைரெக்டாக வெற்றிக்கிட்ட கேட்க முடியாது கர்ணாவால். சுடருக்கோ இல்லை அபிக்கோ ஏதாவது ஆபத்து கொடுக்குற மாதிரி விஷயத்த கர்ணா பண்ணாருன்னா அது கர்ணாவுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து நிற்கும். ஏற்கனவே அபி கொலை பண்ணியிருக்கமா வாய்ப்பு இல்லை, வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு வெற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம புலிக்குட்டியுமே அதை பற்றி அடிக்கடி வெற்றிக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கர்ணா ஏதாவது சின்ன தப்பு பண்ணினா கூட கண்டிப்பாக மாட்டிக்குவார். வெற்றியெல்லாம் சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் கர்ணா தான் ஏதோ பண்ணியிருக்கான், அதாவது நம்ம பார்வதி அக்காவை கொலை பண்ண விஷயத்தில் தப்பே கர்ணா மேலே தான் இருக்குது, அவன் தப்பிக்கிறதுக்காக அபி மேலே பழிய போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி வெற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நம்ம அபியுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் எந்த மாதிரி கதைக்களம் வரப்போகுது அப்படிங்கிறத. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.